Hi everyone, welcome to Veggie. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம நவராத்திரி ஸ்பெஷல் அவல் புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெஷர்மெண்ட்டோடு கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. 1 கப் அவல் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் ஒயிட் கலர் அவல் எடுத்திருக்கேன். சிகப்பு அவல் கிடைச்சாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெறுமே 2 மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல வாசனை வரும், அப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த புட்டுக்கு ஒரு 1/4 கப் தேங்காய் தேவைப்படும். இதையும் இந்த கீலையே போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி தேங்காயை போட்டால் புட்டு சீக்கிரம் வீணாக போகாமையும் இருக்கும். ஒரு 1 டே வச்சு சாப்பிட முடியும். தேங்காயை நெய்யில் வறுத்து போட்டிங்கன்னா நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்ல பொன்னிறம் ஆயிடுச்சு, இதையும் எடுத்துடலாம். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அவலை மிக்சியில் போட்டு ரவா மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப பொடி பண்ணிட வேணாம், ரவா பதத்துக்கு வந்தோன்னே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவா பதம் இருந்தால் போதும். இப்போ இந்த அவலுக்கு 1 கப் எடுத்துருக்கோம். 3/4லேருந்து 1/4 கப்பு வரைக்கும் தண்ணி தேவைப்படும். நீங்கள் தண்ணியை லைட்டாக தெளித்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. லைட்டாக ஹீட் ஆனதோடனே அவலில் ஊற்றி கிளறிடலாம். இது லைட்டாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு பிசறி வச்சுக்கிறேன். இந்த ஹீட்லேயே அவல் கொஞ்சம் வெந்துடும். அதோட குவான்டிட்டியும் ஒரு டபுளாக கிடைக்கும் நமக்கு. ஒரு 15 மினிட்ஸ் கவர் பண்ணி மூடி வச்சிடலாம். 15 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி உதுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம புட்டுக்கு கெட்டி பதம் வெள்ளைப்பாகு ரெடி பண்ணணும். 1 கப் அவலுக்கு 3/4லேருந்து 1 கப் வெல்லம் தேவைப்படும். நான் கொஞ்சம் ஸ்வீட்டு கூடவே இருக்கணுங்கிறதுக்காக 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ்க்காக நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டிட்டு திருப்பியும் கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கெட்டி பாகு வைக்கணும். கேஸை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. தண்ணி ரொம்ப ஊற்ற வேணாம், அப்படின்னா வெள்ளை பாகு வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகிடுச்சு. இதை ஒரு கப்பில் தண்ணி வச்சுட்டு ஊற்றி பாருங்கள். இந்த மாதிரி கரையாமல் நம்ம இப்படி உருட்டினோம்னா உருண்டு வரணும். இந்த பதத்தில் நீங்கள் கேஸை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன், பொடி பண்ணி வச்சுருக்கிற அவல் ப்ளஸ் வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெட்டியாகாது. ஒரு 1/2 அன் ஹவர் மூடி வச்சுடுங்க. இந்த மாதிரி 1/2 அன் ஹவர் கழித்து திறந்திங்கன்னா நல்லா பொலப்பொலன்னு நம்ம போட்ட வெள்ளத்தையெல்லாம் அந்த அவல் அப்சர்வ் பண்ணி இந்த மாதிரி பொலப்பொலன்னு வந்துடும். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சுவையான அவல் வெள்ளை புட்டு ரெடி. நவராத்திரி வெள்ளிக்கிழமை புட்டு பண்ணுறதுங்கிறது பழக்கம். அரிசி புட்டு கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்கும். அவல் புட்டு ரொம்ப ஈஸியாக வீட்டில் பண்ணிடலாம். இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.